மதன் கௌரியின் ஒரு நாள் யூடியூப் வருமானம் இதான். இந்த வீடியோவில் மதன் கௌரி மட்டும் கிடையாது, இர்ஃபான்ஸ் வியூ, கோபி சுதாகர், வேறு என்னென்ன பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்கோ அவங்களுடைய யூடியூப் இன்கம்மை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு சேனலுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரெவன்யூ வருது, இன்னொரு சேனலுக்கு ஏன் ரெவன்யூ வரமாட்டேங்குது, மானிட்டைசேஷன் ஏன் சில சேனலுக்கு கேன்சல் ஆகுது. இப்போது 10,000 வியூஸுக்கு போன ஒரு இன்கம் யூடியூப் கொடுக்குதுன்னா, சில வீடியோவுக்கு 1000 வியூஸுக்கே அந்த யூடியூப் இன்கம்ன்றது வருது. இது ஏன் இந்த டிஃபர் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஒரு பழைய யூடியூபராக இருக்கட்டும், புதிய யூடியூபராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தான் நடத்துவீங்க. நீங்கள் அந்த யூடியூப் சேனலுடைய இன்கம்மை பார்த்துட்டு இதுதான் யூடியூப் கொடுக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 சேனல் பார்த்துருக்கேங்க. ஏன்னா நாங்கள் நிறைய சேனலை கோச்சிங் பண்ணுறோம், சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். கோச்சிங்கும் சேனல் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நான் இங்கே சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோச்சிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் நல்லாயிருக்கும், வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய சேனலுக்கு 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு எங்களால் கொண்டு வைக்க முடியும். இதற்கு நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நாங்கள் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோங்க. இது எங்களுடைய கோச்சிங். இதுவே சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய சேனல் க்ரோ ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் A to Z, நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். எடிட்டிங், தம்ப்நெயில், அப்லோடிங், ஷெடியூலிங், அந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் போடணும், இந்த மாதிரி A to Z நாங்களே பார்த்துக்கோங்க. இது நாங்கள் சேனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பண்ணணும். சரி, நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு சொல்கிறீங்களே, நீங்கள் இதை யாருக்காவது பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் பாருங்கள். அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரையுமே எங்களுடைய கிளைண்ட்டை எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு மீட்டிங் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புவோம். அதில் நீங்கள் பே பண்ணி எங்ககிட்ட கன்சல்டேஷன் வருவீங்க. நம்ம 2 பேரும் பேசுவோம். நம்மளுடைய வைப்ஸ் மேட்ச் ஆகுது, நமக்கு 2 பேருக்கும் செட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம். இல்லைனா அந்த மீட்டிங்கோட நம்ம குட் பை சொல்லிக்குவோம். ஓகே, இப்போ நான் இன்கம்குள்ளே வரேன். இப்போ மதன் கௌரியுடைய இன்கம்மை பார்க்குறதுக்கு முன்னால் யூடியூப்பில், அதாவது இது யூடியூப் க்ரோத் டிப்ஸ் போடக்கூடிய ஒரு சேனல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக. இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க்டு கொஸ்டின்ஸுன்னு நான் சிலதை என்னுடைய லேப்டாப்பில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 by 1 பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் 1000 வியூஸுக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் இன்கம்ன்றது சேனலுக்கு சேனல் டிஃபர் ஆகும், ஜானருக்கு ஜானர் டிஃபர் ஆகும், கண்ட்ரிக்கு கண்ட்ரி டிஃபர் ஆகும், பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஒரு ஸ்டாண்டர்டாக 1000 வியூஸுக்கு இவ்வளவு, 10,000 வியூஸுக்கு இவ்வளவு, 20,000 வியூஸுக்கு இவ்வளவு அப்படின்னு கிடையாதுங்க. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூடியூபோடதுங்க. நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியாது. டிசைடிங் அத்தாரிட்டி யூடியூப் தான். இப்போ நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாவில் 50 ரூபா யூடியூப் எடுத்துக்கிறோம், 50 ரூபா நமக்கு தருவாங்க. இப்போ நீங்கள் 50 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கணுங்க. ஒரு ஹெல்த் சேனல் அப்படின்னா அதுக்கு ரெவன்யூ அதிகம். இதுவே ஒரு டெக் சேனல் அப்படின்னா ரெவன்யூ கொஞ்சம் கம்மி. இதே ஒரு காமெடி சேனல் அப்படின்னா ரெவன்யூ இன்னும் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அதுக்கு நிறைய வியூஸ் போகும். நிறைய வியூஸ் போகும்போது அவ்வளவு ரெவன்யூ யூடியூப்பால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானருக்குமே ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ தான் ரெவன்யூன்றதை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. யூடியூப்பாக பார்த்து கொடுக்கறது தான். சரிங்களா? இப்போ என்னுடைய சேனல்லையே 5000 வியூஸ் போனதுக்கு சிலதுக்கு நிறைய ரெவன்யூ வந்திருக்கும். என்ன காரணம்னா, வெளிநாட்டிலேருந்து பார்த்துருப்பாங்க.
ஸோ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறது, சில பேர் வந்து யூடியூப் ப்ரீமியம் வச்சுருப்பாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு காசு. டிவைஸ் டு டிவைஸ் கூட மாறும். இப்போ வந்து ஐஃபோனை வந்து ஒரு ப்ரீமியம் செக்டார் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஐஃபோனில் அமேசானை பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்குது, இதுவே ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து இதை வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் கிடையாது. 1000 வியூஸ்க்கு இவ்வளோ வரும், 10,000 வியூஸ்க்கு இவ்வளோ வரும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து ஏமாத்துறாங்க. அடுத்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 1,00,000 வியூஸ் வந்தால் எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். எங்களுடைய சேனல்லையே எங்களுடைய டீம் மெம்பர் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க. 1,00,000 ரெவன்யூ வந்த ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு எவ்வளவு ரெவன்யூன்றதை காமிச்சிருக்காங்க. அவங்க சேனல்லையே இன்னொரு வீடியோவும் 1,00,000 போயிருக்கு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பாதி அமௌண்ட்டு கூட இல்லை. அந்த வீடியோடைய லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்களுடைய வெப்சைட் போனீங்கன்னா எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இப்போ தான் நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வரும். அடுத்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். யூடியூப் ரெவன்யூ எப்படி கால்குலேட் பண்ணப்படுது? இதுக்கும் நான் சொல்லிட்டேன். அதாவது யூடியூப் தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த யூடியூப் மானிட்டைசேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா, அதாவது யூடியூப்க்கு மேலே ஒரு விளம்பரம் ஓடுது இல்லைங்க. ஸோ அந்த விளம்பரம் உங்களுடைய சேனலில் ஓடும். ஆனால் உங்களுக்கு அதில் பணம் வரணும், உங்களுக்கு ஒரு பங்கு வரணும் அப்படின்னா நீங்கள் 4,000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணியிருக்கணும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, 2,000 வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. 4,000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய சேனல்ன்றது மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் சட்டத்திட்டத்துக்குள்ளே வீடியோ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அடுத்து என்னென்னா, என் சேனலுக்கு சிபிஎம் ஏன் குறைவாக இருக்கிறது? இதுக்கும் வந்து சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய சேனலில் வந்து ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வீடியோ 8 மினிட்ஸ் வீடியோ போட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளவு ஆட் ரன் பண்ண முடியும்னா 2 ஆட் தான். ஸ்டார்டிங்கில் ஒன்று, எண்டிங்கில் ஒன்று, நடுவில் எப்போயாவது ரேராக வரும். முந்தி வந்து இமேஜஸ் ஆடெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ 2 ஆடு தான் ஓடும். உங்கள் வீடியோ வைரல் ஆகுது, நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஆட் இன்னும் வந்து ப்ளே ஆகும், உங்களுக்கு ரெவன்யூ வரும். இதுவே நீங்கள் வந்து 8 மினிட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா மிட் ரோல் ஆட்ஸ்ன்னு நீங்கள் வைக்கலாம். அதாவது நடுவில் நீங்கள் ஆட் பிரேக்ஸ் வந்து நிறைய கொடுக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனும் யூடியூப்பில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் போதே நீங்கள் அந்த வீடியோவில் வந்து இந்தந்த இடத்துலலாம் ஆட் பிரேக்ஸ் விடலாம். அது நிறைய ஆட் பிரேக்ஸ்லாம் விட்டு உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து ஷெடியூல் பண்ணலாம். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த நீஷ்க்கு அதிக யூடியூப் ரெவன்யூ கிடைக்கும்? பாருங்கள், நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து இதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் ஹெல்த் நீஷில் இருக்கீங்க, ஹெல்த் நீஷில் நிறைய சேனல்ஸ் இருக்குன்னா அப்போ அந்த இன்கம்ன்றது ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஒரு நீஷில் இருக்கீங்க, அந்த நீஷில் வந்து யாருமே வீடியோ போடலை, நீங்கள் மட்டும் தான் போடுறீங்க. அப்போ நிறையா வியூவர்ஸ் உங்களுடைய சேனலை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வரும் இல்லையா. ஸோ இதுதான் கரெக்டு அப்படின்றது கிடையாது. அஸ் அ கிரியேட்டராக நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல பியூட்டிஃபுல்லான, இப்போ மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் இனி லைஃப் லாங் அந்த வீடியோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நல்ல வேல்யூபிளான வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சேனலுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்கட்டும், வேறு இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் 100% கடமைக்குன்னு பண்ணாமல் எக்ஸலண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரெவன்யூன்றது வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து மதன் கௌரியோடைய இன்கம் என்னன்றதை பார்க்கலாமா? இப்போ நிறைய யூடியூபர்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி யூடியூப் ரெவன்யூலாம் யார் டீகோட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து சொல்கிறது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அப்படி நம்ம டீகோட் பண்ண முடியுமா? அவருடைய சேனலுக்குள்ளே தானே நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி போடுறது வந்து ஒரு பொய்யுங்க, சரிங்களா? அஃப்கோர்ஸ் மதன் கௌரி டெய்லி வீடியோ போடுறாரு, ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சராக இருக்கார், நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, டெய்லி வர இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை பற்றிலாம் வீடியோ போடுவார், எல்லாமே ஓகே. அவருக்கு வந்து இதன் மூலிமா
இவ்வளோ தான் ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பொய்ங்க. அதை வந்து நம்பாதீங்க. இந்த சோஷியல் பிளேட்லன்னு சொல்லுவாங்க, இல்லை 1000 வியூஸுக்கு இவ்வளோ டாலர்னு வைப்போமா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து பொய்ங்க. அவங்களுக்கு வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே ஒழிய, இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் இந்த டைட்டில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் வந்து மதன் கௌரிக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, அதாவது அடுத்தவங்க பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் நம்ம வந்து எவ்வளவு இன்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். நான் அதுக்காக தான் இந்த டைட்டிலும் நான் போட்டேன். இந்த வீடியோவுக்கு பாருங்கள், நல்லா வியூஸ் போயிருக்கோம். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்பை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்காம ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸை இன்னும் 4 பேருக்கு தெரிஞ்சால் இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஏன் க்ரோ ஆகலை, நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட், ஆனால் இது யாருக்குமே தெரியல, கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்கீங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணால் நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் விஷயம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் சேனல் ஏன் நீங்கள் நடத்தணுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் இன்கம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து வீடியோ போடுவோங்க, அப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நடக்குது தமிழ்நாட்டில். அப்போ எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க. ஃப்ளட்டு வர்றதை பார்ப்பாங்களா, இல்லை உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணலை. அடுத்து என்னென்னா, வியூஸ் வந்தால் மட்டும் உங்களுக்கு பணம் வந்துடாது. எப்படின்னா, உங்களுக்கு வந்து 10,000 வியூஸ் வருதுங்க, அதாவது வியூவர்ஸ் வேறு, ஃபேன்ஸுன்றது வேறு, சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸுன்றது வேறு, ஃபேன்ஸுன்றது வேறு. இப்போ இவ்வளவு 10,000 வியூஸ் 20,000 வியூஸுன்றது போகுது, ஆனால் ஆட் ரெவன்யூன்றது கம்மியாக தான் வருது. நீங்கள் போய் கேட்க முடியுமா? நீங்கள் வந்து யூடியூபுடைய பாலிசிக்கு கட்டுப்பட்டு தானே இந்த சேனல், அதாவது எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் நடத்திட்டுருக்கீங்க. 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுவர் ரெவன்யூ ஸ்டாப்ஸ் வென் யுவர் வியூஸ் ஸ்டாப்ஸ். அதாவது உங்களுடைய வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகும்போது உங்களுடைய ரெவன்யூவும் ஸ்டாப் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸை எப்படிலாம் தேடுவாங்க. இப்போ வந்து வெப்சைட் பண்ணுவது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, 2026 போடுறீங்க, 2036 ஒரு ஆள் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு கிளைண்ட்டாக கிடச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு வந்து 30,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000ன்றது அந்த வீடியோடைய வேல்யூ. அது மாதிரி 10 பேர் கிடச்சாங்கன்னா என்ன இன்கம்ன்றதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அவங்க கொடுக்குற யூடியூப் கொடுக்குற அந்த ஒரு 10 ரூபாயை 20 ரூபாயை வந்து பெருசாக நினைக்காதீங்க. இப்போ என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சில நேரம் வீடியோ போடுறேன், வியூஸ் வந்து வரலை, ஆனாலும் நாங்கள் வந்து ஆஃபீஸ் போட்டிருக்கோங்க. நாங்கள் வந்து யூடியூப் சேனல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நாங்கள் வந்து மதுரையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். எங்கிட்ட வந்து 10 எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டர்ஸ் இருக்காங்க, தம்ப்நெயில் டிசைனர்ஸ் இருக்காங்க. நாங்கள் பல சேனல் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வியூஸ் வருதோ இல்லையோ, எங்கள் யூடியூப் இன்கம்க்கும் எங்களுடைய ரெவன்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. வியூஸ் வருதோ இல்லையோ, நான் என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்து நான் பார்க்கணும். என்னுடைய ஃபேமிலி இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க. இதன் மூலிமா, அதாவது யூடியூப் மூலிமா நாங்கள் எப்படி வந்து ரெவன்யூ எடுக்க முடியும்? ஸோ வந்து யூடியூப் இன்கம் ஆட் ரெவன்யூ மட்டும் நம்பி இருக்காதீங்க, ஆட்சென்ஸ் மட்டும் நம்பி இருக்காதீங்க அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். ஆட்சென்ஸை மட்டுமே நம்பி இருந்த பல யூடியூபர்ஸ், இப்போ நீங்கள் இர்ஃபான்ஸ் வியூவை கூட எடுத்துக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா? ஆனால் அவர் அதை மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறாருனா கிடையாது. இப்போ சினிமா இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாரு, கடை திறப்பு விழாக்கு போகிறாரு. அவர் மட்டும் கிடையாது. இப்போ வந்து மதன் கௌரி எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவருடைய பிராண்டை யூஸ் பண்ணி எம் சோலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போடுவீங்க. ஆனால் அவங்க வந்து யூடியூப் ரெவன்யூ மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்க வந்து சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு டே டு டே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து தெரியும் எந்தெந்த யூடியூபர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட் ரெவன்யூன்றது ஒரு டெம்ப்ரவரிங்க. இன்றைக்கி வரும், நாளைக்கு வராமல் கூட போகலாம். ஆனால் யூடியூப் வச்சுட்டு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க. நான் வந்து இன்னொரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து என்னென்ன சேனல்லாம் நீங்கள் ரன் பண்ணணும், என்ன சேனல் நீங்கள் ரன் பண்ணவே கூடாது,
உங்களுடைய சேனலுடைய லெவல் என்ன, அது இன்கம் ஜென்ரேட் பண்ணாதா அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக நான் போடுறேன். நீங்கள் வந்து நான் வருஷம் ஃபுல்லாக உட்காந்து டிப்ஸை பார்த்து அந்த டிப்ஸை என்னுடைய சேனலை ட்ரை பண்ணி நான் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் இப்போ என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு லெவலில் இருக்கிறேன். அந்த லெவல் எனக்கு மாறணும். என்னுடைய லைஃப் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஆரம்பத்தில் வரும்போது லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கவலையே இருக்காது. அந்த மாதிரி தான் அவங்க சுச்சுவேஷனில் இருந்தாங்க. எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், நல்ல ரெவன்யூ வந்துச்சு. இப்போ வந்து அவங்க பிஸி ஆகிட்டாங்க. இப்போ எங்ககிட்டயே பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. நீங்களும் உங்களுடைய லைஃப்பை இந்த மாதிரி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து முகம் காட்டுற சேனலுக்கு மட்டும்தான் கோச் பண்ணுறோம். நீங்கள் முகம் காட்டாமல் ஒரு சேனல் ரன் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கிளைண்ட்டை ஏமாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நாங்கள் வந்து முகம் காட்டுற சேனலுக்கு மட்டும்தான் கோச்சிங் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.